ராத்திரி நேரத்தில் SA 407ங்கிற ஃப்ளைட்டில் பயணிக்கிற பேசஞ்சர்ஸ். அந்த ஃப்ளைட் நடுவானத்தில் பறந்துட்டு இருக்கும்போது ஃப்ளைட்டுக்குள்ளே நிறைய அமானுஷ்யமான நிகழ்வுகள் நடக்குது. அங்கே நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் பேசஞ்சர்ஸை ரொம்பவே பயமுறுத்துது. அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே நிறைய பேய்கள் நடமாடுது. நடுவானத்தில் பறந்துருக்கிற அந்த ஃப்ளைட்டில் பேய்கள்கிட்ட மாட்டிக்கிட்ட அந்த பேசஞ்சர்ஸ் தப்பிச்சாங்களா இல்லையா, இதான் அந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பேர் டார்க் ஃப்ளைட். இது 2012 இசாரா நாதி டைரக்ஷனில் தாய்லாண்டில் ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் ஃபிலிம். வாங்க நம்ம ஸ்டோரியை பார்ப்போம். படத்தோட ஸ்டார்டிங்கில் 10 வருஷத்துக்கு முன்னால் ஆக்சிடெண்ட் ஆன SA 407ங்கிற ஃப்ளைட்டை ரிப்பேர் பண்ணி அதை திரும்ப பயன்பாட்டுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இவர் பேர் தான் பேங்க். இவர் தான் படத்தோட ஹீரோ, என்ஜினியராக இருக்கார். இவரும் இந்த ஃப்ளைட்டை ரெடி பண்ண தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு வழியாக ஃப்ளைட்டும் பேசஞ்சர்ஸை கூட்டிக்கிட்டு பறக்க தயாராகுது. இவங்க தான் படத்தோட ஹீரோயின் நியூ. ஃப்ளைட் அட்டண்டண்டாக வேலை பார்க்குறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னால் இந்த ஃப்ளைட்டில் நடந்த ஆக்சிடெண்ட்டில் இருந்து இவங்க மட்டும்தான் உயிர் பிழைச்சிருக்காங்க. டாக்டரும் இவங்களை செக் பண்ணிவிட்டு ஃப்ளைட்டு கேபினில் இருந்த ஏர் ப்ரெஷரால் தான் உனக்கு ஹாலோசினேஷன் ஏற்பட்டிருக்கணும், இப்போ ஹெல்த்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இப்போ திரும்பவும் அதே ஃப்ளைட்டில் அட்டண்டண்டாக வேலை பார்க்க கிளம்புறாங்க. ஆனாலும் இந்த நியூவுக்கு மனசுக்குள்ளே ஏதோ பயம் இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃப்ளைட் கிளம்ப போகுது. அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண போகிற ஒவ்வொரு பேசஞ்சர்ஸையும் காட்டுறாங்க. ஃபஸ்ட்டு இதோ இந்த ஃபேமிலியை காட்டுறாங்க. இந்த பொண்ணோட பேர் கிஃப்ட். இவளோட அப்பா அம்மா இவளை UKல படிக்க வைக்க அனுப்பணும்னு இருக்காங்க. ஆனால் இவளுக்கு அங்கே போய் படிக்க இஷ்டமே இல்லை. அவளுக்கு தான் ஒரு பைலட் ஆகணும்னு தான் ஆசை. UKக்கு போக விருப்பமே இல்லாமல் தன்னோட அப்பா அம்மாவுக்காக கிளம்புறா. இது ஒரு ஃபேமிலி. அடுத்து இந்த ஒரு கப்பிள், இந்த பாட்டி, இந்த எல்லோ டிஷர்ட் போட்ட பையன் வேவ், இந்த பொண்ணு ஆன், அடுத்து இந்த ஒரு துறவி. இவங்க எல்லாரையும் காட்டுறாங்க. எல்லோரும் ஃப்ளைட் ஏற ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா பேசஞ்சர்ஸும் ஃப்ளைட்டில் ஏறிட்டுருக்காங்க. ஃப்ளைட்டும் கிளம்ப போகுது. அப்போ வெளியே ஃப்ளைட்டை செக் பண்ணிகிட்டு இருக்கிற படத்தோட ஹீரோ பேங்குக்கு ஃப்ளைட்டோட கார்கோலேருந்து ஏதோ சத்தம் கேட்கு. இன்னும் ஃப்ளைட் கிளம்ப கொஞ்ச நேரம் தான் இருக்குது. அப்போ போய் ஹீரோ ஃப்ளைட்டுக்குள்ளே போய் ஏதாவது பிரச்சனையானு செக் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ ஒரு உருவம் அவருக்கு பின்னால் மெதுவாக நடந்து போகுது. அடுத்து ஃப்ளைட்டுக்குள்ளே இந்த பொண்ணு கிஃப்ட்டு ஒரு ஃப்ளைட் சிமுலேட்டர் கேமை விளையாண்டுட்டுருக்கா. அப்போது ஒரு குழந்தை ஒரு பாலை கிஃப்ட்டுக்கிட்ட தள்ளி விடுது. அவளும் அதை திருப்பி கொடுக்கா. ஆனால் திரும்பவும் அவகிட்ட அந்த பாலை தள்ளி விடுது. உடனே கிஃப்ட்டு விளையாட்ட அந்த பாலை கொடுக்காம எடுத்து வச்சுக்கிடுறா. அடுத்து அங்கே அந்த பாட்டியை காட்டுறாங்க. இந்த பாட்டிக்கு பிளேனில் பறக்கிறதுனாலே ரொம்ப பயம். அவங்களுக்கு ஃப்ளையிங் ஃபோபியா இருக்குது. இப்போ கூட ரொம்ப பயத்திலேயே தான் இருக்காங்க. அவங்க பயத்தை குறைக்க ஹீரோயின் நியூ ஹெல்ப் பண்ணுறாங்க. அடுத்து கிஃப்ட்டு பார்க்கா அவள் எடுத்து வச்சுருந்த அந்த பாலை காணோம். அந்த குழந்தை இருக்கான்னு தேடுறா. ஆனால் அந்த குழந்தையும் காணோம். இன்னொரு பக்கம் ஃப்ளைட்டை செக் பண்ண போன ஹீரோ பேங்க் கதவு லாக் ஆகி ஃப்ளைட்டுக்குள்ளே மாட்டிக்கிடுறாரு. ஃப்ளைட்டும் கிளம்பிடுது. அடுத்து இந்த நியூ ஃப்ளைட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க கண்ணுக்கு பயங்கரமாக ஒரு உருவம் தெரியுது. அதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அடுத்து நியூ நடந்து போகிறப்ப அவங்கள பின்தொடர்ந்து கால் தடங்கள் வருது. ஆனால் அவங்களுக்கு பின்னால் யாரும் இருக்கிற மாதிரி கண்ணுக்கு தெரியலை. இதை பார்த்து அந்த பொண்ணு கிஃப்ட்டு ரொம்பவே பயந்துடுறா. ஒருவேளை இவங்கள பேய் தான் ஃபாலோ பண்ணுதான்னு பயப்படுறா. நியூவும் அப்போ பயந்த இந்த பாட்டியை விசாரிச்சுட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் படத்தோட ஹீரோ பேங்க் ஃப்ளைட்டுக்கு கீழே உள்ள ரூமில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறாரு. அவரால் திடீர்னு மூச்சு விட முடியலை. அந்த ரூமில் உள்ள ப்ரெஷரைஸ் கண்ட்ரோல் பட்டனை ஆன் பண்ணிடுறாரு. ஃப்ளைட்டுக்குள்ளே அப்போ காமிச்ச பேசஞ்சர்ஸ் ஆன இந்த ஆனுங்கிற பொண்ணும் இந்த வேவுங்கிற பையனும் பேசி பழக ஆரம்பிக்காங்க. அடுத்து இவன் வாஷ்ரூம் போகிறான். அங்கே இவன் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது திடீர்னு 2 பேயோட கைகள் வந்து இவனுக்கே தெரியாமல் இவன் கண்ணத்தை கீச்சி விட்டுருது. அடுத்து இன்னொரு பக்கம் ஃப்ளைட்டுக்குள்ளே ஒரு பேசஞ்சர் பேய் பிடிச்ச மாதிரி வினோதமாக நடந்துக்கிட்டுறாரு. ஃப்ளைட்டில் வேலை செய்கிறவங்க அவரை உட்கார வைக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அவரோட ஃபேஸ் ரொம்ப கொடூரமாக மாறுது. அவரோட தலை அப்படியே முதுகு வரைக்கும் திரும்பி கீழே விழுந்துடுறாரு. இதை பார்த்த ஃப்ளைட்டில் வேலை செய்கிறவங்க பயத்தில் உறைஞ்சிடுறாங்க. உடனே அவங்க அந்த பேசஞ்சருக்கு கழுத்து உடஞ்சிட்டான்னு செக் பண்ணுறாங்க. ஆனால் அவருக்கு எதுவும் ஆகலை. அவரை எழுப்பி சீட்டில் உட்கார வைக்காங்க. அவரும் நார்மல் ஆகிடுறாரு. அங்கே உள்ளவங்களுக்கு இங்கே ஏன் இப்படி நடந்துச்சுன்னு புரியலை. அங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்து பயப்படுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த ஆன் வேவ் கன்னத்தில் உள்ள கீரல் தடத்தை பார்த்து என்னாச்சுன்னு கேட்காங்க. உடனே வேவும் அந்த காயத்துக்கு ஏர் ஹோஸ்டஸ்ட்டை பேண்டேஜ் கேட்காரு. அவங்களும் பார்க்காங்க. பார்த்தா இப்போ அவர் ஃபேஸில் அந்த காயம் இல்லை, மறைஞ்சிடுச்சு. இந்த ஆன் எப்படி மறைஞ்சிருச்சுன்னு புரியாமல் குழம்புறாங்க. நடக்கிறதெல்லாம் மர்மமாகவே இருக்குது. அடுத்து ஹீரோ பேங்கோட கண்ணுக்கு நிறைய பேய்களோட உருவம் தெரியுது. ஃப்ளைட்டுக்குள்ளே ப்ரெஷரைஸ் கண்ட்ரோல் வார்னிங் காட்டுது. அதை பார்த்த பைலட் பைலட்டை ஃப்ளைட்டோட கார்கோவுக்கு போய் செக் பண்ண சொல்கிறாரு. அவரும் கீழே போய் பார்க்காரு. அங்கே பேக் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறத பார்த்த பைலட் அவரை மீட்டு கூட்டிக்கிட்டு போகிறாரு.
அங்கே நியூ பேங்குக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறாங்க. அப்போ திடீர்னு கோ பைலட்டை பார்க்கவே கொடூரமாக இருக்கிற பேய்கள் அவரை தாக்கி கொன்னுருதுக. அடுத்து அவரோட உருவம் நியூ கிட்ட நடக்கக்கூடாது நடக்கு, நான் இப்போ பைலட்டிட்ட பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு பைலட்டை பார்க்க போகுது. போய்கிட்டே திடீர்னு மறைஞ்சிருது. இதை பார்த்த நியூவுக்கு செம்ம ஷாக்கு. வந்ததை மனுஷனா பேயான்னு யோசிக்காங்க. அப்போ திடீர்னு ஃப்ளைட்டு பறந்துட்டு இருக்கும்போது அதோட அவுட்டர் பாடி பழைய பிளேனோட பாடி மாதிரி மாறிடுது. அடுத்து ஃப்ளைட்டுக்குள்ளே ஆக்சிஜன் குறைஞ்சதால் ஒரு ஏர் ஹோஸ்டஸ் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. பேசஞ்சர்ஸும் மூச்சு விட கஷ்டப்பட்டு துடிக்காங்க. உடனே நியூ எல்லோரும் மூச்சு விட எமர்ஜென்சி ஆக்சிஜன் டேங்கர் ரெடி பண்ண போகிறாங்க. அடுத்து பைலட்டோட ரூமை காட்டுறாங்க. அங்கே பைலட்டோட கண்ணை பேய் மறைச்சிட்ருக்கு. இன்னொரு பக்கம் இந்த பொண்ணு கிஃப்ட்டு ஒரு குழந்தைய பார்த்தால பாலை கூட தள்ளி விட்டுச்சு. அதை திரும்பவும் பார்க்கா. அந்த குழந்தை திடீர்னு எதையோ தூக்கி கிஃப்ட் மேலே வீசுது. அதை பார்க்கவே பேய் மாதிரி இருக்குது. அதை பார்த்து கிஃப்ட் பயந்துடுறா. அங்கே பேசஞ்சர்ஸ் மூச்சு விட கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ எமர்ஜென்சி ஆக்சிஜன் மாஸ்க்குகளை ரிலீஸ் பண்ணுறாரு. அடுத்து நியூ ஆக்சிஜன் டேங்கை எடுத்துகிட்டு வராங்க. அங்கே பார்த்தா நிறைய பேர் ஆக்சிஜன் இல்லாமல் இறந்து கிடக்காங்க. அப்போ திடீர்னு பார்க்க ஏர் ஹோஸ்டஸ் மாதிரி இருக்கிற பேய் ஒன்று ஒரு தள்ளு வண்டியை தள்ளிக்கிட்டு டீ காஃபி வேணுமான்னு கேட்டுகிட்டே வர்ற மாதிரி தெரியுது. அதை பார்த்து பயத்தில் நியூ உறைஞ்சி போயிடுறாங்க. அப்போ அங்கே பேங்க் உயிரோடு இருக்கிறத பார்த்து அவரை மீட்டு பிஸ்னஸ் கிளாஸுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே ஆக்சிஜன் இல்லாமல் எல்லோரும் கஷ்டப்படுறாங்க. இப்போதைக்கு எமர்ஜென்சி ஆக்சிஜன் மாஸ்க்கை போட்டு தான் சுவாசிக்காங்க. ஆனால் அதில் உள்ள ஆக்சிஜனும் ஒரு அளவுக்கு தான் இருக்கும். அது தீர்ந்துச்சுன்னா எல்லார் உயிருக்குமே ஆபத்து தான். அப்போ அங்கே இருக்கிற எல்லா பேசஞ்சர்ஸும் என்ன நடக்கணும் புரியாமல் பதறிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பொண்ணு கிஃப்ட் இந்த பிளேனில் பேய் இருக்கான்னு கேட்கா. உடனே ஹீரோ பேங்கும் பிளேனில் ஆக்சிஜன் குறைஞ்சிருக்கும், அதனால் எல்லாருக்கும் வெறும் கற்பனையாக சில விஷயங்கள் தோணியிருக்கும், மற்றபடி பேயெலாம் இல்லைன்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்துகிறாரு. ஆனால் அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஏர் பேக் வெறும் 15 நிமிஷம் தான் தாங்கும். அதுக்குள்ளே ஏர் ப்ரெஷரை சரி பண்ண ஹீரோ பேங்க் போகிறாரு. நியூவும் அவருக்கு ஹெல்ப் பண்ண கூட போகிறாங்க. அங்கே பேங்க் சரி பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அப்போது நியூவோட ஆக்சிஜன் மாஸ்கில் ஆக்சிஜன் வரலை. அவங்க மயங்க ஆரம்பிக்காங்க. உடனே பேங்க் அவரோட மாஸ்க்கை அவங்களுக்கு போட்டு காப்பாற்றுறாரு. அங்கே ஃப்ளைட்டில் பிளேனில் வேலை செய்கிற இந்த பிரின்ஸ் பதறிட்டு இருந்த இந்த பாட்டிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த பொண்ணு கிஃப்ட்டு தான் அப்பாட்ட பேசிகிட்டு இருக்கா. அவளுக்கு யூகேக்கு படிக்க போக இஷ்டம் இல்லைன்னும் தனக்கு பைலட் ஆகணும்னு தான் ஆசைன்னும் ஒரு வழியாக தன்னோட ஆசையை சொல்லிடுறா. இன்னொரு பக்கம் நியூ போட்டிருந்த இன்னொரு மாஸ்கில் இருந்த ஆக்சிஜனும் தீந்துடுது. ஹீரோவும் அவரால் எவ்வளோ வேகமாக ஆக்சிஜன் ப்ராப்ளமை சரி பண்ண முடியுமோ அவ்வளோ வேகமாக ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அங்கே இன்றைக்கி தான் இந்த பொண்ணு கிஃப்ட்டுக்கு பர்த்டே. அவள் அப்பா அவளுக்காக பர்த்டே சாங் பாடிட்டுருக்காரு. அப்போ திடீர்னு பேயும் பர்த்டே சாங் பாடுது. ஒரு தள்ளு வண்டியில் பழைய கேக்கில் கேண்டில்ஸ் வச்சு அனுப்புது. திடீர்னு கேண்டில்ஸ் அணையுது. அதை பார்த்தவங்களுக்கு பயத்தில் தலையை சுற்றிடுது. உடனே வேவ் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அந்த வண்டியை தள்ளி விட்டுறான். அப்போ திடீர்னு ஆன் உடம்புல பேய் புகுந்து அந்த நியூ எங்கே உன்னை நீ காப்பாற்றிட்டு ஓடிட்ட, நாங்கள் மாட்டிக்கிட்டோம், நீ சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. இந்த பேய்க்கும் இந்த ஃப்ளைட் அட்டெண்டன்ட் நியூவுக்கும் என்ன தொடர்பு? எதுக்காக நியூ சாகணும்னு நினைக்குது? ஏன் அவங்க மேலே இவ்வளோ கோபம்னு தெரியலை. அங்கே ஹீரோ ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காரு. நியூ ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. அப்போ அவங்க கண்ணுக்கு நிறைய பேய்கள் தெரியுது. அங்கே இருக்கிற பாட்டி மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்காங்க. அவங்க எல்லாரும் சுவாசிச்சுட்டு இருந்த எமர்ஜென்சி ஆக்சிஜனும் தீரப்போகுது. எல்லாரும் மயங்க ஆரம்பிக்காங்க. அப்போ கிஃப்டோட அம்மா கண்ணுக்கு அப்போ பார்த்த குழந்தையோட ஆவியவும் அவன் வச்சுருந்த பாலையும் பார்க்காங்க. அங்கே நிறைய பேய்கள் இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. ஒரு வழியாக ஹீரோ ஆக்சிஜன் ப்ராப்ளமை சரி பண்ணிடுறாரு. எல்லோரும் மெதுவாக மயக்கத்திலிருந்து எழுந்திருக்காங்க. அப்போ தான் பார்க்காங்க பாவம் அந்த பாட்டி இறந்துட்டாங்க. ஹீரோவால் அவங்கள காப்பாற்ற முடியலை. ஹீரோ நியூவை காப்பாற்றி கூட்டிக்கிட்டு வராரு. தன்னால் அந்த பாட்டியை காப்பாற்ற முடியலைன்னு வருத்தப்படுறாரு. அடுத்து ஹீரோவும் கிஃப்டோட அப்பாவும் காக்பிட் டோரை ஓப்பன் பண்ண போகிறாங்க. அப்போ தான் ஆன் உடம்புல வந்த பேய் நியூ மேலே தான் ரொம்ப கோபமாக இருந்துச்சு. அதனால் இந்த கிஃப்டோட அம்மா நியூட்ட நீ ஏதோ தப்பு செஞ்சுருக்கன்னு சொல்லி எதுக்கு அந்த பேய்கள்லாம் எங்களை கொல்ல பார்க்குன்னு கேட்காங்க. கிஃப்டோட அம்மா நியூட்ட கோவப்படுறாங்க. அவங்கள ஃப்ளைட்டோட பின்னாடி இருக்கிற கேபினுக்கு போக சொல்லி துரத்துறாங்க. உடனே அங்கே வந்த ஹீரோ எவ்வளவு சொல்லியும் அவங்க கேட்கல. உடனே நியூவை துரத்துனா நானும் அவங்களோட போகிறேன்னு சொல்லிட்டு நியூவை கூட்டிக்கிட்டு ஃப்ளைட்டுக்கு பின்னால் போகிறாரு. அங்கே போய் பார்த்தா அங்கே யாருமே இல்லை. அப்போ ஃப்ளைட்டில் பயங்கரமாக சத்தம் கேட்குது. பேய்கள் சிரிக்கிற சத்தங்கள் கேட்குது. ஃப்ளைட்டில் லைட்லாம் ஆஃப் ஆகுது. அங்கே பவர் ஆஃப் ஆனாலும் ஏர் ப்ரெஷர் சிஸ்டம் வேலை செய்யுது. அதனால் ஆக்சிஜன் கிடச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ கிஃப்டோட அம்மா இந்த பேய்கள்லாம் இந்த ஃப்ளைட் அட்டெண்டன்ட் நியூவை தேடி தான் வந்திருக்குன்னு சொல்லி கோவப்படுறாங்க.
அங்கே பேய்கள் சிரிக்கிற சத்தமாக கேட்கு. அதை கேட்டு பேசஞ்சர்ஸ் பயந்து நடுங்குறாங்க. உயிர் பிழைக்க எல்லாரும் கடவுளை வேண்டிட்டு இருக்காங்க. உடனே சைலண்ட் ஆகுது. அப்போ நியூட்டை இதெல்லாம் என்ன தான் நடந்துச்சுன்னு கேட்காங்க. நியூவும் இதுக்கு முன்னால் தான் ஒரு ஃப்ளைட்டில் வேலை பார்க்க போனதாகவும் அங்கே இருக்கிற பேசஞ்சர்ஸ் திடீர்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடக்க ஆரம்பித்ததாகவும் சொல்கிறாங்க. அந்த சம்பவத்தில் எல்லாரும் இறந்து போனதாகவும் அதிலிருந்து தான் மட்டும் தான் உயிர் பிழைச்சதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஃப்ளைட்டு தான் இதுவான்னு அவங்களுக்கு தெரியலை. அப்போ திடீர்னு அங்கே பார்க்க ஏர் ஹோஸ்டஸ் மாதிரி இருக்கிற பேய்கள் வந்து அவங்கள துரத்துது. எல்லாரும் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்போ இந்த பொண்ணு ஆன் தடுமாறி கீழே விழுந்துடுறா. அவளால் எழுந்திருக்க முடியலை. இந்த பையன் வேவ்கிட்ட காப்பாற்ற சொல்லி ஹெல்ப் கேட்கா. ஆனால் அவன் ஹெல்ப் பண்ண வரமாட்டேங்கிறான். அங்கே வேவ் ஒரு பேயை பார்த்து பயப்படுறான். அங்கே இந்த வேவும் ஆனும் மட்டும்தான் இருக்காங்க. மற்றவங்க போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. பக்கத்தில் உள்ள ரெஸ்ட் ரூமுக்குள்ளே அந்த கப்புள்ஸ் ஒளிஞ்சிருக்காங்க. அவங்ககிட்ட கதவை திறக்க சொல்லி கத்துறான். ஆனால் அவங்க பயத்தில் திறக்க மாட்டேங்கிறாங்க. அடுத்து வேவும் ஆனை பார்த்தா பாவமாக இருக்கேன்னு ஹெல்ப் பண்ண வாரான். அப்போ திடீர்னு ஆன் உடம்புக்குள்ளே பேய் வந்துடுது. அதை பார்த்து பயந்த வேவ் ஆனை ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரை வச்சு அடித்து கொண்டுடுறான். அடுத்ததை வச்சு அந்த ரெஸ்ட் ரூம் கதவை அடித்து திறக்க பார்க்கான். ரெஸ்ட் ரூமில் இருக்கிற வாஷ் பேசினில் தண்ணி வந்து நிறையுது. அப்போ உள்ளே இருக்கிற பொண்ணுக்கு கண்ணாடியில் பேயோட உருவம் தெரியுது. வேவ் கதவை ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரை வச்சு தட்டிகிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு கதவு ஓப்பன் ஆகி வேவ் தெரியாமல் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரை வச்சு அந்த பொண்ணோட ஹஸ்பண்டை அடித்து கொண்டுடுறான். அவங்க ஹஸ்பண்டோட பாடி அந்த பொண்ணோட தலையை வாஷ் பேசினில் வச்சு அமுக்குது. உடனே வேவ் அவங்கள காப்பாற்றுறான். இப்போ எல்லாரும் பயத்தில் எப்படி தப்பிக்கன்னு தெரியாமல் பதறாங்க. அப்போ அங்கே கிஃப்ட் உட்காந்துட்டு இருக்கா. கிஃப்டோட அம்மா அவளை கூப்பிடுறாங்க. அப்போ தான் தெரியுது அங்கே உட்காந்துட்டு இருந்தது கிஃப்ட் இல்லை, அது ஒரு பேயின்னு. அதை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகி பயப்படுறாங்க. அப்போ ஹீரோ டார்ச் ஆன் பண்ணுறாரு. அந்த பேயும் காணாமல் போயிடுது. இப்போ கிஃப்டோட அம்மாவும் அப்பாவும் கிஃப்டை காணுமே எங்கே இருக்கான்னு நினச்சி பதறிட்டு இருக்காங்க. ஒருவேளை ஃப்ளைட்டுக்கு கீழே போயிருப்பாளோன்னு நினச்சி ஹீரோ, நியூ, கிஃப்டோட அப்பா, இந்த வேவ் இவங்க 4 பேரும் போய் தேடுறாங்க. அங்கே காக்பிட் டோரை உடைக்க ஏதாவது கிடைக்குமானும் தேடுறாங்க. அப்போ உங்களுக்கு பின்னால் பேய் நடமாடுது. ஹீரோ நியூட்டை இதுக்கு முன்னால் நடந்த ஆக்சிடெண்ட்லேருந்து எப்படி பிழைச்சன்னு கேட்காரு. நியூவும் சொல்கிறாங்க இதுக்கு முன்னால் இதே மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அப்போ இந்த நியூ பயத்தில் நல்லா கண்ணை மூடிக்கிட்டாங்க. அதனால தான் அதுகிட்ட இருந்து தப்பிச்சிருக்காங்க. அங்கே ஃப்ளைட்டுக்கு மேலே கிஃப்ட் கத்துற சத்தம் கேட்கு. உடனே கிஃப்டோட அம்மாவும் அந்த துறவியும் போய் பார்க்காங்க. அங்கே இறந்து போன அந்த பாட்டியோட டெத் பாடி கிடக்கு. அவங்க முகமே பார்க்க பேய் மாதிரி கொடூரமாக மாறி இருக்கு. அப்போ திடீர்னு அந்த பாட்டியோட பாடியில் பேய் வந்து கிஃப்டோட அம்மாவை தாக்குது. அந்த துறவியோட கண்களுக்கு நிறைய பேய்கள் தெரியுது. உடனே கிஃப்டோட அம்மா கோவத்தில் அங்கே இருக்கிற தள்ளுவண்டியை வச்சு அந்த பாட்டி உடம்புல உள்ள பேயை தாக்குறாங்க. அடுத்தவங்க கண்களுக்கு அந்த துறவியும் பேய் மாதிரி தெரிய அவர் அந்த வண்டியை வச்சு இடித்து சாகடிச்சிடுறாங்க. அடுத்தவங்க பிரின்ஸும் இந்த லேடியும் வந்து கிஃப்டோட அம்மாவை பார்க்காங்க. அப்போ அவங்களும் கிஃப்டோட அம்மாவுக்கு பேய் மாதிரி தெரிய ஒரு பாட்டில் எடுத்து அந்த லேடியை தாக்கி கொன்னுடுறாங்க. அடுத்து பிரின்ஸையும் கொல்ல துரத்த அவன் அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு ஃப்ளைட்டுக்கு கீழே உள்ள ரூமுக்கு வாரான். அங்கே ஹீரோ, நியூ, வேவ், கிஃப்டோட அப்பா இவங்க 4 பேரும் பேய்களை பார்க்காங்க. அதுக்கு மெதுவாக அவங்க கிட்ட வருதுங்க. உடனே அவங்க எல்லாரும் கண்ணை மூடிட்டு நின்றுடுறாங்க. அப்போ இந்த பையன் வேவ் மட்டும் கண்ணை துறந்துடுறான். அதுகளை பார்த்து பயத்தில் ஒரு கோடாரியை எடுத்து தூக்கி வீசுகிறான். அப்போ அந்த நேரம் பார்த்து அங்கே அந்த பிரின்ஸ் வர அந்த கோடாரி பிரின்ஸோட ஃபேஸ்லேயே சொருவி அங்கேயே அவன் இறந்துடுறான். நான் வேணும்னு இதை பண்ணலைன்னு சொல்லி வேவ் ரொம்ப வருத்தப்படுறான். அடுத்து எல்லாரும் மேலே வராங்க. அங்கே பேசஞ்சர் சீட்டில் நிறைய பேய்கள் இருக்குதுங்க. அப்போ அங்கே வந்த கிஃப்டோட அம்மா வேவையும் பேயின்னு நினச்சி அவனை குத்திடுறாங்க. அதை பார்த்து பயந்து போன 3 பேரும் அங்கேருந்து ஓடி போய் திரும்பவும் கீழே போய் ஒளிஞ்சிக்கிட்டுறாங்க. அங்கே மேலே வலியால் துடிக்கிற வேவ் கிஃப்டோட அம்மாவுக்கு பேய் மாதிரி தெரிய ஒரு கோடாரியை வச்சு அவனை தாக்கி கொன்னுடுறாங்க. கீழே ஒளிஞ்சு கிடக்கிற கிஃப்டோட அப்பா எப்படி தான் ஒய்ஃபையும் பொண்ணையும் காப்பாற்ற போகிறோன்னு யோசித்து வருத்தப்படுறாரு. அப்போ அங்கேயும் பேய்கள் வந்துடுது. இந்த முறை அதுகளை பார்த்து 3 பேரும் பயப்படாமல் தைரியமாக அதுகளை பார்த்து சிரிக்காங்க. அந்த பேய்களால் அவங்கள கொல்ல முடியாமல் அங்கேருந்து மறைஞ்சு போயிடுது. இவங்க அதுகளை பார்த்து பயப்படாமல் தைரியமாக இருந்தால் அதுகளால் இவங்கள தாக்க முடியலை. ஃப்ளைட்டுக்கு மேலே கிஃப்ட் ஒரு கபோர்டுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கா. அப்போ இந்த கிஃப்டோட அம்மா கபோர்டுக்குள்ளே பேய் இருக்கும்னு நினச்சி கோடாரியை வச்சு தாக்குறாங்க. அதை பார்த்து பயந்து போன கிஃப்ட்டு அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுறா. அப்போ அங்கே வந்த கிஃப்டோட அப்பா ஒரு வழியாக அவளை கண்டுபிடிச்சி நிம்மதி அடைகிறாரு. அப்போ அங்கே கிஃப்டோட அம்மாவும் வந்துடுறாங்க.
அவங்க கண்ணுக்கு நியூ, ஹீரோ, அவங்க ஹஸ்பண்ட் இவங்க 3 பேரும் பேய் மாதிரி தான் தெரியுறாங்க. உடனே அவங்களால தான் பொண்ணு கிஃப்டோட உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயந்தவங்க அவங்கள கோடாரியை வச்சு தாக்க பார்க்காங்க. ஹீரோவும் வேற வழி தெரியாமல் கிஃப்டோட அம்மாவை தாக்கி மயக்கமாக்கிட்டு அவங்கள கட்டி போட்டுடுறாங்க. ஹீரோ காக்பிட்டோட டோரை உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு ஃப்ளைட்டு தாறுமாறாக ஓடுது. அங்கே கிஃப்டோட கண்ணுக்கு நிறைய பேய்களாக தெரியுது. அவள் அப்பாவும் அதுக்குள்ள பார்க்காதன்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த கிஃப்ட் இப்போ ரொம்பவே பயந்து போயிருக்கா. அப்போ அங்கே ஹீரோ வந்து காக்பிட்டுக்குள்ளே போக ஹோல் ரொம்ப சின்னதாக இருக்கிறதாவும் அதனால கிஃப்டை உள்ளே அனுப்பி டோரை திறக்கணும்னு சொல்கிறாரு. இதுக்கு முதல்ல கிஃப்டோட அப்பா ஒத்துக்கலை. உடனே ஹீரோ அவரை கன்வின்ஸ் பண்ணுறாரு. கிஃப்டோட அப்பாவும் வேற வழியே இல்லாமல் கிஃப்ட்டுக்கு தைரியம் சொல்லி அனுப்புகிறாரு. உள்ளே போன கிஃப்டோட கண்ணுக்கு திரும்பவும் பேய்கள் தெரியுது. அவளும் ஒரு வழியாக காக்பிட்டோட டோரை ஓப்பன் பண்ணிடுறா. அப்போ திடீர்னு அங்கே கட்டை ஊற்றுட்டு வந்த கிஃப்டோட அம்மா இவங்கள பேய்னு நினச்சி கோடாரியை வச்சு தாக்க பார்க்காங்க. அப்போ கிஃப்டோட அப்பா என்ன செய்யணும்னு தெரியாமல் தான் ஒய்ஃபையை ஒரு ஸ்பூனை வச்சு கழுத்தில் குத்திடுறாரு. அங்கே பைலட் இறந்து கிடக்கிறாரு. அதனால ஃப்ளைட் தாறுமாறாக ஓடிட்டுருக்கு. ஹீரோ பிளைனை ஒழுங்காக ஓட்ட கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அங்கே இருக்கிற கபோர்டு ஓப்பன் ஆகி அதில் இருக்கிற ஷார்ப்பான ஸ்பூனுகள் எல்லாம் கிஃப்டோட அம்மாவை குத்தி அவங்களும் இறந்துடுறாங்க. அவங்கள பார்த்து கிஃப்ட்டும் அவள் அப்பாவும் கதறி அழுகுறாங்க. அடுத்து இந்த நியூவுக்கு பார்க்க ஏர் ஹோஸ்டஸ் மாதிரி இருக்கிற பேய்கள் தெரியுது. அதுகளை பார்த்து ரொம்பவே பயப்படுறாங்க. உடனே ஹீரோ அவங்கள சமாதானப்படுத்திட்டு உண்மையில் இதுக்கு முன்னால் என்ன தான் நடந்துச்சுன்னு கேட்காரு. அவங்களும் ஹீரோட்ட நடந்ததை சொல்கிறாங்க. அதாவது இதுக்கு முன்னால் இந்த நியூ இதே மாதிரி ஃப்ளைட்டில் வேலை செய்ய போயிருக்காங்க. அப்போ ஃப்ளைட்டு பறந்துட்டு இருக்கும்போது இப்போ நடக்கிற மாதிரியே அமானுஷ்ய விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அங்கேயும் இதே மாதிரி நிறைய பேசஞ்சர்ஸ் இறந்து போயிருக்காங்க. அப்போ இந்த நியூ கூட வேலை செய்கிற பொண்ணு ஒரு டோருக்கு பின்னால் மாட்டிக்கிட்டாங்க. இந்த நியூட்ட கதவை திறந்து தன்னை காப்பாற்ற சொல்லி எவ்வளவோ கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த நியூ பயத்தில் அவங்கள காப்பாற்றாமல் கதவை வச்சு அந்த பொண்ணை அடித்து கொன்று இருக்காங்க. இந்த நியூ அப்போது பயத்தில் தன்னோட உயிரை மட்டும் காப்பாற்ற ட்ரை பண்ணியிருக்காங்க. மற்ற பேசஞ்சர்ஸையும் கூட வேலை பார்க்குறவங்களையும் காப்பாற்ற ட்ரை பண்ணலை. பயத்தில் இந்த நியூ கண்ணை மூடிட்டு இருந்திருக்காங்க. உடனே அங்கே உள்ள பேய்களும் அவங்கள கொல்ல முடியாமல் விட்டுருச்சுங்க. அந்த ஆக்சிடெண்ட்டில் எல்லாரும் இறந்துருக்காங்க. அதில் இந்த நியூ மட்டும்தான் உயிர் பிழைச்சிருக்காங்க. இப்போ அதே ஃப்ளைட்டை ரிப்பேர் பண்ணி திரும்பவும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ளைட்டு தான் இந்த ஃப்ளைட்டு. அப்போ இறந்து போனவங்களோட ஆவிக நியூ மேலே செம்ம கோபத்தில் இருந்திருக்குதுங்க. இப்போ நியூ அதே ஃப்ளைட்டில் வேலை செய்ய வந்த உடனே அவங்கள கொல்ல ட்ரை பண்ணுதுங்க. இதுதான் நடந்திருக்கு. இப்போ வரைக்கும் அந்த பொண்ணை கொன்னதை நினச்சி நியூ குற்ற உணர்ச்சியில் தவிக்காங்க. நடந்த எல்லாத்தையும் ஹீரோட்ட ஒரு வழியாக சொல்லிடுறாங்க. அப்போ திடீர்னு அங்கே இறந்து போன கிஃப்டோட அம்மா உடம்புல பேய் புகுந்து இந்த நியூவை கொல்ல ட்ரை பண்ணுது. அப்போ ஃப்ளைட்டு வேற தாறுமாறாக பறந்துட்டுருக்கு. உடனே அங்கே உள்ள தள்ளு வண்டிகை ஃப்ளைட்டு ஆடுனதில் இவங்களை நோக்கி நகர்ந்து வருது. அப்போ அந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. என்ன நடந்துச்சுன்னு காட்டலை. அடுத்து திடீர்னு காட்டுறாங்க இந்த கிஃப்டோட அம்மா பாடி கீழே கிடக்கு. உடனே கிஃப்ட்டும் அவன் அப்பாவும் ஃப்ளைட்டை ஓட்ட ட்ரை பண்ணுறாங்க. இந்த கிஃப்டால் ஃப்ளைட்டை ஓட்ட முடியலை. அப்போ அவ்வளவுதான், நாம் தப்பிக்க முடியாதுன்னு நினச்சி வருத்தப்படுறாங்க. அப்போ அங்கே வந்த ஹீரோ ஃப்ளைட்டை ஓட்ட ட்ரை பண்ணுறாரு. ஹீரோ ஒரு ஆஃபீஸருக்கு கம்யூனிகேட் பண்ணி ஃப்ளைட்டை எப்படி லேண்ட் பண்ணணும்னு கேட்டு அவர் சொல்ல ட்ரை பண்ணி ஃப்ளைட்டை லேண்ட் பண்ண பார்க்காரு. ஆனால் அங்கே உள்ள பேய்க ஃப்ளைட்டோட டயரை ரிலீஸ் ஆக விடாமல் பிடிச்சிக்கிடுதுங்க. உடனே ஹீரோவும் பேய்க மேலே உள்ள கோபத்தில் ஃப்ளைட்டோட பார்ட்ஸை உடச்சி கோவப்படுறாரு. ஹீரோ ஃப்ளைட்டை லேண்ட் பண்ண ட்ரை பண்ண ஒரு வழியாக ஃப்ளைட்டோட டயர் ரிலீஸ் ஆகி ஃப்ளைட்டு சேஃபாக தரையிறங்கிடுது. அங்கே ஆம்புலன்ஸ்களும் ஃபயர் சர்வீஸ் வெஹிக்கல்ஸும் வந்துருச்சு. ஒரு வழியாக அவங்க அந்த பேய்கள்கிட்ட இருந்து பிழைக்காங்க. ஹீரோவை அவங்க மீட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹீரோவும் நியூவை வர சொல்லி கூப்பிடுறாரு. ஆனால் நியூ வரமாட்டேங்கிறாங்க. ஃப்ளைட்லேயே நிற்காங்க. ஹீரோ, கிஃப்டோட அப்பா இவங்க 3 பேரும் ஆம்புலன்ஸில் இருக்காங்க. ஆனால் அங்கே நியூ வரலை. ஹீரோவும் நியூ ஏன் வரலைன்னு யோசிக்காரு. அப்போ அங்கே நியூஸ் ஓடிட்டுருக்கு. ஹீரோவும் கேட்டுட்ருக்காரு. அது அந்த ஏர் ஹோஸ்டஸ் நியூ இறந்து அவங்களோட பாடி ஃப்ளைட்டுக்குள்ளே கிடக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ தான் ஹீரோவுக்கு தெரியுது அங்கே நடந்த சண்டைக்கு மத்தியில் இந்த நியூ அப்போதே இறந்துட்டாங்க. அடுத்து அங்கே ஹீரோவோட கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறும் நியூவோட ஆவி தான். அவங்களும் இறந்து ஒரு ஆவி ஆயிட்டாங்க. அப்போ இந்த நியூவோட ஆவி ஃப்ளைட்டில் நின்றுக்கிட்டே ஹீரோவை பார்க்கு. ஹீரோவும் சோகமாக அதை பார்க்காரு. அந்த ஆக்சிடெண்ட்டில் இருந்து ஹீரோ, கிஃப்டோட அப்பா இவங்க 3 பேரும் மட்டும்தான் உயிர் பிழைக்காங்க. அடுத்து இந்த ஃப்ளைட்டை திரும்பவும் ரிப்பேர் பண்ண கொண்டு போகிறாங்க. அடுத்து காட்டுறாங்க இந்த நியூவோட ஆவி இந்த ஃப்ளைட்டுக்குள்ளேயே இருக்குது. இதோட இந்த படமும் முடியுது.